மதுரை ஆதீனம் வாகன விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்து தொடர்பாக என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். கடந்த 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் மடாதிபதி அவர் சென்னைக்கு செல்வதற்காக 4 சக்கர வாகனத்துல அவர் வந்து கொண்டிருந்த போது அப்போது உளுந்தூர்பேட்டை அருகே கார் விபத்துல சிக்கி இருப்பதா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவர் ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்தார். குறிப்பாக காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக அவங்களது தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் தரப்புல ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டது. அதாவது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா அருகே மற்றொரு காரின் மீது இடித்து கொண்ட சம்பவம் தொடர்பாக தாங்கள் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் அப்போது அங்கு இரு தரப்பினர்களும் வாக்குவாதம் செய்துவிட்டு அதன் பின்பாக சென்று விட்டதாகவும் அங்கு யாரும் இல்லை எனவும் இது தொடர்பாக காவல்துறையிடமும் எந்த விதமான புகாரும் தெரிவிக்கவில்லை என கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் தரப்புல ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இவரது அதாவது மதுரை ஆதீனத்தோட வாகனத்தின் மீது தான் முழுக்க தவறு இருப்பதாகவும் ஒரு விளக்கமானது தெரிவித்தனர். இவரது கார் ஓட்டுநர் செய்த கவனக்குறைவால தான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த சிசிடிவி காட்சியில மதுரை ஆதீனத்தோட கார் அதிவேகமாக வருவதும் அதன் இடதுபுறமாக வரக்கூடிய ஒரு கார் மோதுவது போன்ற லேசான உரசல் ஏற்படுவது போன்று சிசிடிவி காட்சியில பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் நடந்தவுடன் இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பின்பாக இவர்களே சமரசமாக சென்றிருப்பதும் இந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் நிரூபணமாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக சமூக வலைதளங்களுக்கு பரவக்கூடிய தகவல்கள் முற்றிலும் தவறு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில கொலை முயற்சிக்கான எந்த விதமான சதியும் நடைபெறவில்லை எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முழுக்க அவர்களது கார் ஓட்டுநர் மூலமாக செய்த தவறுதான். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. இந்த காட்சிகள் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரால் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இது முழுக்க அவர்களது தவறு என்பதையே நிரூபணமாக காட்டுகிறது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன்.